கேட்டியாடி ஓரியோ கதைய? 20 வயசு பொண்ணு ஒரு குழந்தை, அதாவது பொம்பளை குழந்தைய பெற்றெடுத்திருக்கு. காதல் கல்யாணம். காதல் கல்யாணத்தில் பொம்பளை பிள்ளை பெற்றெடுக்கும் போது அவங்க மாமியாருக்கு இந்த பொம்பளை பிள்ளைய பெற்றதுனால ராசி இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் சொன்ன ஒரே காரணத்துக்காக புருஷன் புள்ள மேலே அவ்வளோ பாசமாக இருந்தும் இந்த பொண்ணு மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சி அந்த குழந்தைய என்ன பண்ணியிருக்குன்னா, விவரமே இல்லாத இந்த 20 வயசு பொண்ணு, அதுவுமே ஒரு குழந்தை தான் நான் சொல்கிறேன், விவரமே இல்லை. அவங்க யார் நம்மளை ராசி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு தெரிஞ்சுட்டு பெத்த குழந்தைய பெத்த குழந்தைய சாகடிச்சிருக்கு. நினச்சா எப்படி இருக்குது தெரியுமா? வயிற்றெரிச்சலாக இருக்குது. உண்மையில் நடந்த சம்பவம் நியூஸில் இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன், பார்த்தேன். நல்லா அழகாக படித்த பொண்ணு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய என்னத்தினால எப்படி சாகடிச்சிருக்குன்னா, புருஷன் இந்த பொண்ணு மேலே குழந்தை பிறந்த பிறகு அன்பாக இல்லையா, இது ஒரு காரணமாக இருக்கலாங்க. சில பொண்ணுங்க இப்படியும் செய்வாங்க, சில பொண்ணுங்க குழந்தைங்க மேலே அன்பாக இருப்பாங்க, அப்படிலாம் இருக்குது, இல்லைன்னு. இப்போ டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குழந்தை பெற்ற எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்க, அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கங்க. புருஷனாகட்டும், மாமியாராகட்டும், பெற்றவங்களாகட்டும், எல்லாருமே இப்படி நல்லா பார்த்துக்கங்க. அவங்க ஏன்னா ஒரு வலியும் வேதனையில் குழந்தை பெற்றிருப்பாங்க. அப்போ நம்மக்கிட்ட யாருமே அன்பை காமிக்கலை, குழந்தைகிட்ட அன்பை காமிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி அவங்க மன அழுத்தத்தில் போயிருப்பாங்க. நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி அன்பாக இருங்க, குழந்தை பிறந்தா பொண்ணுங்க மேலே அப்படின்னு சொல்லி டாக்டர் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன, ஒரு பெரிய காரணமாக இது? கொஞ்சம் கூட சரி, புருஷன் புள்ள மேலே பாசமாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த பொண்ணு மேலேயும் அவர் ரொம்ப அன்பாக இருந்திருக்கலாம். அது எதிர்பார்த்துருக்கு. அந்த எதிர்பார்ப்பு கிடைக்காததுனால குழந்தைய இந்த மாதிரி பண்ணியிருக்கு. இப்போ என்னாச்சு, இதில் வேறு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்களாம். டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் குழந்தைக்கு ஆகாது, நல்ல ஆக்டிவாக தான் இருக்குது, எப்படி ஆணுச்சுன்னு தெரியல. அதுக்கு அந்த 20 வயசு பொண்ணு சொல்லியிருக்கு, பால் குடிக்கும் போது மூச்சு திணறல் வந்திருக்கு அப்படின்னு பொய் சொல்லியிருக்கு. மாற்றி மாற்றி பொய் சொல்லும் போது கண்டுபிடிச்சிட்டாங்க. குழந்தை இறந்தாலே ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்களாம். அப்போ அப்படி பண்ணும்போது விசாரணை செய்யும் போது இந்த பொண்ணு அழகாக மாட்டிக்கிச்சு. தெரியல, அந்த பொண்ணுக்கே தெரியல சாகடிக்கிறது இது ஒரு தப்பு, குழந்தை எதுவுமே தெரியல. அந்த பொண்ணு மன அழுத்தத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லி இப்போ அந்த பொண்ணு ரொம்ப பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கு. இது என்ன தேவையா? யார் செஞ்ச தப்புன்னு சொல்கிறது? மாமியார் சொன்னதுனாலையும் புருஷன் பொண்டாட்டி மேலே அன்பாக இல்லாததுனாலையும் ஒரு பிஞ்சு குழந்தைய இப்படி பண்ணியிருக்கு இந்த பொண்ணு. நினச்சாலே வருத்தமாக இருக்குது.